யார் இந்த சிவன் சார் அப்படின்னு பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். நேற்று மத்தியானமே உட்காந்தோம், கரண்ட் கட் ஆச்சு. சாமி இன்னைக்கு வேணா நாளைக்கு பேசிக்கலான்ட்டு போயிட்டேன். ஏன் கட் ஆச்சுன்னா, என்னை தெரிஞ்சுட்டு வந்து பேசுன்ட்டு சொல்லுங்க சாமி, சிவன் சாரை பற்றி நம்ம உறவு இருக்கு. நான் லட்சுமி நாராயணன் சார் பேசுறத கிட்டத்தட்ட ஒரு 15 வாட்டி கேட்டிருப்பேன். டயலாக் மாறாம சொல்ற அளவுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு. இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் பீப்புள் சார் பத்தி பேசியிருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. ஆனா சாரே பல இடத்துல சொல்லியிருக்காரு, நான் இங்கே தான் இருக்கேன், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பாக்கியம் இருந்தா அவன் தெரிஞ்சுப்பான். நமக்குமான அந்த பூர்வ ஜென்ம பந்தம், அந்த வாசனை இருந்தாதான் அந்த குரூப் நம்மளால போக முடியும். 100% உண்மை, அதுல மாற்றமே கிடையாது. இல்லாட்டி நீங்க அந்த குரூப் பக்கத்துல போக முடியாது சார். இன்னைக்கு கூட நம்ம சிவன் சார் பத்தி பேசுறோம், நிறைய பேர் பார்க்கலாம். ஆனா எத்தனை பேர் சிவன் சார் நெருங்கி போவாங்கன்றது யாருக்குமே தெரியாது. எனக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்கு, குருவுக்கு என்ன கிடைக்க போகுது? என்கிட்ட அந்த ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பிறப்பு தான் குரு. நான் வாழ்ந்த இந்த உடல் எரியும் பொழுதும் என் சார் நினைவுடனே இந்த உடல் எரியுங்கிறது தான் எனக்கு தோணுன ஒரு விஷயம். அம்மா இறந்துட்டாங்க, யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல சாமி, மனுஷனுக்கு மனசுதான் எல்லாமே. எனக்கு கண் முன்ன என்னை உணர வச்ச ஒரு காட்சி சாமி. டக்குன்னு ஒரு செகண்ட் சிகரெட் வாசனை அடிச்சுது. திடீர்னு என் பக்கத்துல இந்த 6 அடி உருவம் யோகிராம் சுரத்குமார் வந்து அப்படி பக்கத்துல நின்று என் தலையில அப்படி கை அப்படி கோதரா மாதிரி உணர்ந்தேன். ஹரீஷ், ஆர் யூ ஃபீலிங் தட் யூ டோன்ட் ஹாவ் அ மதர்? ஐ ஆம் தேர் ஃபார் யூன்னு அந்த சுவாமி என் தள்ள அப்படி கை வைக்கும்போது சாமி, அம்மா இல்லைன்னா என்ன, உன்னை யார் விட்டுட்டு போனாலும் என்ன. குருஜி வாமனன் சேஷாத்ரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. சுகமே சொல்ல சாமி. வணக்கம். சுற்றி நின்ற உறவுகள் சோம்பலின்றி வாழவும், பற்றி நின்ற நட்புகள் பண்பு கூட்டி பேசவும், கற்றறிந்த சபையிலே எந்தன் வாக்கு வெல்லவும், யோகிராம் சுரத்குமார் என்னை வந்து ஆளுவாய். யார் இந்த சிவன் சார் அப்படின்னு பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். நேற்று மத்தியானமே உட்காந்தோம், கரண்ட் கட் ஆச்சு. சாமி இன்னைக்கு வேணா நாளைக்கு பேசிக்கலான்ட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏன் கரண்ட் கட் ஆச்சு, எதனால அது விஷயம்னா, இது வரைக்கும் நான் யாரை பற்றி பேசியிருந்தாலும் அங்கே போயிருப்பேன், அங்கே நடந்த அனுபவங்களை வச்சு தான் பேசியிருப்பேன். சிவன் சாரை பற்றி நீங்கள் சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன், எனக்கு தெரியல நிறைய. திருப்பி நேற்று நைட்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தூங்கல. சிவன் சார் என்னைய ஆட்கொண்டுட்டார். அதான் சிவன் சார். என்னடா இது, ஏன் கட் ஆச்சுன்னா, என்னை தெரிஞ்சுட்டு வந்து பேசுன்ட்டார். சொல்லுங்க சாமி, சிவன் சாரை பற்றி நம்ம உறவுகளுக்கு. அவரோட பேர் வந்து சதாசிவம். நம்ம காஞ்சி மகாபெரிவர் இருக்கார் இல்லையா, சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவரோட பூர்வாசிரம தம்பி. பூர்வாசிரமம்னா சன்னியாசத்துக்கு முன்னாடி தான் குடும்பம், சன்னியாசத்துக்கு அப்புறம் குடும்பம் கிடையாது. ஸோ அவரோட தம்பி, அவரை சாச்சுன்னு கூட கூப்பிடுவாங்க. சார் பிறந்தது 3 அக்டோபர் 1904. 1904 பிறந்திருக்கார் சார். சார் வந்து வண்டர்ஃபுல் ஃபோட்டோகிராஃபர், ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் வச்சிருக்காரு. நானுமே வந்து சாரை நேராக பார்த்ததில்ல, சூக்ஷ்மமாக தான் சார் செயல்பட்டு இருக்கார். சாரை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். மற்றவங்க ஏராளமான அனுபவங்கள் சார்கிட்டேருந்து அனுபவிச்சிருக்காங்க. நிச்சயமா. நான் லட்சுமி நாராயணன் சார் பேசுறத கிட்டத்தட்ட ஒரு 15 வாட்டி கேட்டிருப்பேன். டயலாக் மாறாம சொல்ற அளவுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு. இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் பீப்புள் சார் பத்தி பேசியிருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. ஆனா இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுமா, சாரை பத்தி தெரியாம உட்கார்ந்தது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு. சாரே பல இடத்துல சொல்லியிருக்காரு, நான் இங்கதான் இருக்கேன், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பாக்கியம் இருந்தா அவன் தெரிஞ்சுப்பான். 100% உண்மை சாமி, 100% உண்மை. நேற்று நான் பேசியிருந்தா கூட எனக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்திருக்காரு சாமி. நீங்க கேட்கறத கேட்டு ஆமா ஆமான்ட்டு போயிருப்பேன். அவரை பத்தி நைட்டு ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய மாறுதல். அந்த அப்போ சார் வந்து ஒரு எக்ஸலன்ட் ஃபோட்டோகிராஃபர். யாருமே எடுக்க முடியாத ஃபோட்டோஸ்லாம் கூட சார் பலமுறை பல டெக்னிக்கல் கையாண்டு அந்த காலத்தில் எடுத்திருக்காரு. இப்போ 1904னா பாருங்க, சாரோட அந்த டைம் பீரியட் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் எதை வேணா ஃபோட்டோ எடுத்துடலாம், இல்லை ஏஐல கூட உருவாக்கிடலாம். ஆனால் அன்னைக்கு இன்ஃபேக்ட் இந்த சிதம்பரம் கோபுரம் 4 கோபுரத்தையும் ஒன்றா தெரியுற மாதிரி முன்னாடி யாராலையும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃப் சார் தான் எடுத்திருக்காரு. ஓ, காஞ்சி பெரியவா தான் சொன்னது. காஞ்சி பெரியவா தான் சொன்னது, இந்த மாதிரி சாச்சுவால முடியும் எடுக்க சொல்லுதுன்னு சொன்னது. அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்ல வந்து அவரோட அந்த ஃபோட்டோகிராஃபிக் டேலண்ட்டை காமிச்சிருக்காரு. பட் சார் வந்து ஃபோட்டோகிராஃபியில மட்டும் நீங்க அடக்க முடியாது சாரை. ஏன்னா அது பரம்பொருள். பரம்பொருளுக்கு இந்த ஸ்கில் தான் நீங்க எப்படி சொல்ல முடியும்? எனி டாபிக் சார் வந்து
எதை பற்றி வேணாலும் பேசியிருக்கார், எல்லாத்த பற்றியும் உணர்ந்திருக்கார். அவர் ஒரு மேலே இருக்கிற அந்த தெய்வம் அப்படியே சொல்ல சொல்ல ஒரு ரேடியோ மாதிரியே எல்லாத்தையும் வாங்கி மக்களுக்கு கொடுத்துருக்கார். அப்போ சிவன் சார் வந்து பெரியவாரோட பூர்வாசிரம தம்பி. ஆனால் பெரியவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காருன்னு நான் படிச்சிருக்கேன், நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்காவது மடம் அனுஷ்டானம் நிறைய இருக்குது, அவனுக்கு எதுவுமே இல்லாமல் அவன் வேற ஒரு ஸ்திதியில் இருக்கான், பெரிய மகான், மகா பலசாலின்னு இருக்காரு, பலசாலி இருக்காரு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு குரு நம்மிடையே வாழ்ந்தது நமக்கு ஒரு பெருமையுரிய ஒரு விஷயம் தான். நிச்சயமா சாமி, நிச்சயமா. ஆனால் அவர் சொல்கிற மாதிரியே நீங்கள் இது 2 பேருக்கும் இது ஒரே கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாமி. ஒரு குருவுக்கும் நமக்குமான அந்த பூர்வ ஜென்ம பந்தம், அந்த வாசனை இருந்தால் தான் அந்த குருவுக்கு நம்மளால போக முடியும். 100% உண்மை, அதுல மாற்றமே கிடையாது. இல்லாட்டி நீ அந்த குரு பக்கத்துல போக முடியாது சாமி. இப்போ இன்னைக்கு கூட நம்ம சிவன் சார் பற்றி பேசுகிறோம், நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் எத்தனை பேர் சிவன் சார் நெருங்கி போவாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அழகாக ஒரு ஆத்தர் எழுதியிருப்பார், த மாஸ்டர் அப்பியர்ஸ் இந்த டிசைபிள் இஸ் ரெடி. ஒரு சிஷ்யன் தயாரான சூழ்நிலையில் தான் மாஸ்டர் வருவாருங்கிறாங்க. நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும். எல்லாமே நம்மளை சுற்றி இருக்குது, ஆற்றல்கள் பிரபஞ்சங்கள் நம்மளை சுற்றியே இருக்குது. ஆனால் நம்மளை தயார்படுத்திக்கணும். சிவன் சார், நான் வந்து சிவன் சாரை பற்றி இப்போ நான் சொன்னேன், நான் நேராக பார்த்தது இல்லைன்னு. ஆனால் சிவன் சார் நமக்குள்ள அந்த ஒரு ஈர்ப்பு எப்படி வந்ததுன்னா, இந்த மாதிரி சிவன் சார்னு கேள்விப்படுறோம், நம்ம காலோட அனுபவத்தை பற்றி பேசணும். அவங்க இப்போ அந்த இது போட்டீங்க, அது எப்படி வந்துச்சு? அதுவே ஒரு பெரிய கதை. என்னன்னா, இந்த சிவன் சார் அப்படின்னு நாங்கள் பெரியவர் மூமெண்ட்ல போகிறோம். பெரியவரோட தம்பி சிவன் சார். சிவன் சார் ஒரு பெரிய சித்த புருஷர், ஒரு பெரிய மகான் யோகி, பெரும் துறவி, என்ன அவரை எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அப்போ அப்பேற்பட்ட சிவன் சார் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஏணிப்படிகள் மாந்தர்கள்னு. அந்த புக்கை நான் வாங்கி வச்சேன், வீட்டில் தொடக்கூட கிடையாது. அப்போ இந்த சிவன் சார் பற்றி பேசும்போது மகாபிரியவர் தம்பியா ஒரு 2-3 வீடியோஸ் யூடியூப்ல பார்த்தா, ஐயோ இவ்வளோ அதிசயம் தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததோடு விட்டாச்சு. ஆனால் அந்த சிவன் சாருக்கு ஒரு கோவில் வச்சு பூஜைகள்லாம் நடக்கிறது. அவங்க வருஷம் சிவன் சாருக்கு ஜெயந்தி பண்ணுவாங்க. ஜெயந்தினா நம்ம பர்த்டேங்கிறோம் இல்லையா, தமிழ் நட்சத்திரம். சார் வந்து புரட்டாசி பூசம், சனி நட்சத்திரம், பெரியவா அனுஷம். அப்போ அந்த புரட்டாசி பூசத்தன்னைக்கு ஜெயந்தி நடக்கும். வருஷம் அந்த புரட்டாசி பூசத்தை வந்து வருட ஜெயந்தின்னு சொல்லி விமர்சையாக கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு வருஷம் அந்த இன்ஃபோசிஸ் ஹால் டி நகரில் நடக்குது. எங்கள் அம்மா போகிறாங்க. ஐ திங்க் இட் இஸ் 2013-14 எனக்கு சரியான நினைவு இல்லை. பட் பிஃபோர் 2015 அது மட்டும் உறுதியாக தெரியும். அப்போ போய் அங்கே அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏதோ டொனேட் பண்ணுறாங்க. அந்த ட்ரஸ்ட்டும் பிரசாதம் ரெகுலராக அனுப்புகிற வழக்கம் உண்டு. பட் நாங்கள் அப்போ இருந்த வீடு வேறு, இந்த கால் நடக்கிற சம்பவம் போது நாங்கள் இருந்த வீடு வேறு. ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த பழைய வீட்டில் இருந்த வரைக்கும் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிரசாதத்தை நான் பார்த்ததே இல்லை, வரதும் இல்லை. இந்த வலியிலையும் வேதனையிலையும் சாரை போய் திட்டுற, கத்துற, உனக்கு எதுக்கு சார் அப்படின்ற ஒரு கேள்வியுமே கேட்குறேன். சாமி வழியில் பைத்தியம் முடிச்சு போச்சு, என்ன பண்ண முடியும்? காலே அறுத்து போட்டலாமா இல்லை உயிரே விட்டுறலாமான்ற ஒரு இழப்பு, வலி, வேதனை இதெல்லாம் தாண்டி வரும்போது மனசு கொஞ்சம் பித்து பிடிக்கிற பழக்கம் உண்டு இல்லையா? வலி தாங்க முடியாமல் சாரை கண்ணாப்புன்னு பேசுகிறோம். என்னைக்கோ எங்கள் அம்மா 2014 கட்டினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அட்ரஸுக்கு 2021 இந்த பிரசாதம் வருது. அப்போது இவன் வாழ்க்கையில் நான் இந்த டைமில் தான் போய் இவனை ஆட்கொள்ள போகிறேன்னு என்னைக்கோ சார் தீர்மானிச்சிட்டார். தி ஈவெண்ட்ஸ் ஆர் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். அவர் எப்போ வரணுமோ அப்போது சாமி வந்துட்டார். அப்போ அந்த பிரசாதம் தான் நமக்கு ரக்ஷையாகி லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு இன்சிடென்ட் இருக்குங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டில் அந்த குரு வந்து உட்காரும் போது அந்த குரு ஸ்ட்ராங்காக உட்காரு. நிச்சயமா அது வரைக்கும் உங்கள் கண்ணில் படாத ஃபோட்டோ அன்னைக்கு பட்டிருக்கு, அது வரைக்கும் வராத பிரசவம் 3 மணி நேரத்தில் வந்திருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஃபோட்டோ அங்கேயே தான் இருக்கும். சும்மா அப்படி பார்க்கறது உண்டு, ஆனால் கேட்கறது கிடையாது. பார்க்குறோம், உணரலை. ஆனால் இன்னைக்கு சாமி இங்கே என்ன எழுதிருக்கு பாருங்க, என் சார் துணை. கையில் பச்சையே குத்திட்டேன். ஏன்னா உயிர் கொடுத்துருக்காரு சாமி. கஷ்டத்தில் வந்து நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. நமக்கு என்ன பண்ண முடியும் சாருக்கு? பண்ணுறதுக்கு இன்னைக்கு சார் இல்லை. அவர் நம்ம பண்றதையும் எதிர்பார்க்க போறது இல்ல, தேவையே இல்லைன்றாரு. பேசுவோம் நிறைய, எதுவுமே தேவையில்லைங்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு குருட்ட போறதுனால குருவுக்கு லாபமா? சத்தியமா கிடையாது. சிவனுக்கு தான் லாபம். கணவன் மனைவி, தாய் மகன், தந்தை மகன், இந்த எல்லா உறவுலையுமேங்க இந்த கிவ் அண்ட் டேக், ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்னு ஒன்று இருக்கணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆமா, ஒரு குரு கிட்ட போறதுனால மியூச்சுவல் பெனிஃபிட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. ஐ ஹவ் காட் எவ்ரிதிங் டு கெயின். எனக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. குருவுக்கு என்ன கிடைக்க போகுது? என்கிட்ட இந்த ஒன்றும் கிடையாது.
அப்பேற்பட்ட ஒரு பிறப்பு தான் குரு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்கிட்ட என்ன சிவன் சார் எதிர்பார்த்துருப்பார்? அப்போ நமக்கு சிவன் சாரை பற்றி பெருசாக ஸ்லோகம் சொல்லணும்னு ஒன்றும் தெரியாது, சிவன் சாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு, என் உயிரை காப்பாற்றிருக்கார். எனக்கு சார் வேணும், என் லைஃப்பில் எல்லா கட்டத்துலையும் எனக்கு சார் வேணும். சார் நான் இருக்கும்போதும் வேணும், நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போதும் எனக்கு சார் வேணும். அந்த ஒரு உணர்வு எனக்கு தோணிட்டே இருந்ததுங்க. அதே மாதிரி லைஃப்பில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். அப்போது ஒரு சேலஞ்சையும் கடக்கும் பொழுது எனக்கு தேவைப்பட்டது என்னோட சாரோட அனுகிரகம். சார் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், நம்ம 2-3 குருமார்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். என்ன 2-3 பேர் கேட்டிருக்காங்க, ஏன்னா நீங்கள் ஒரு குரு இல்லாமல் 4-5 குரு வச்சுருக்கீங்களேன்னு. இப்போ ஸ்கூலில் போகிறோம் சாமி, எல்லாருமே டீச்சர்ஸ் தான். ஆனால் ஒருத்தர் ஃபிசிக்ஸ் சொல்லித்தரார், ஒருத்தர் பயாலஜி சொல்லித்தரார், ஒருத்தர் கெமிஸ்ட்ரி சொல்லித்தரார். அப்போது யூ நீட் டீச்சர்ஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயங்களும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வெவ்வேறு டீச்சர்ஸ் வேணும். இந்த எல்லா டீச்சரும் அல்டிமேட்டாக ஒரே பரபிரம்மம் தான். ஆனால் இப்படி இருந்தால் தான் நமக்கு புரியுன்றதுக்காக தான் இத்தனை ஃபார்ம்ஸ். நம்ம போகிற பாதையில் இங்கேருந்து அங்கே போகிறோம், அங்கேருந்து ஒரு குருமார்கிட்ட போகிறோம், ஆனால் யாரையுமே விடலைங்க. அப்போ நான் யோசித்தேன், ஆல்மோஸ்ட் போயாச்சு, எனக்கு உயிரை நீ மீட்டு கொடுத்துருக்க, எனக்கு நீ தான் தைரியம். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் சாமி, என் கையை அப்படி திருப்பி பார்த்துப்பேன், என் சார் துணை, முடிஞ்சது பிரச்சனை. எனக்கு மலை போல் வந்த பிரச்சனை என் சார் துணைன்றதை பார்த்தோன்னே, என் கூட துணை நிற்கிறது, நான் கஷ்டமே பட்டாலும் என்னை இறுக்கி பிடிச்சிக்க போகிறது என் குருநாதர் தானே. நான் கஷ்டப்படுறேனே பரவாயில்ல, கஷ்டப்படுறேன், நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் கூட துணையாக நீ இரு போதும். அதே மாதிரி சாமி, நம்ம இறந்தப்புறம் இதாகும் அதாகும், நம்மளே நம்மளை பார்ப்போம்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் நான் வாழ்ந்த இந்த உடல் எரியும் பொழுதும் என் சார் நினைவுடனே இந்த உடல் எரியுங்கிறது தான் எனக்கு தோணுன ஒரு விஷயம். ரொம்ப மனுஷன் கஷ்டப்படுற அந்த காலத்தில் எனக்கு மனிதர்களாக வந்து உதவி யாரும் பெருசாக பண்ணாங்க, சில பேர் பண்ணாங்க. ஆனால் என்னால் அது பெருசாக ஏற்றுக்கவே முடியல நிறைய அந்த பிரச்சனைகளில். ஆனால் என் குருமார்கள் எல்லாருமே வந்து என்னை காத்து என்னை மீட்டெடுத்தாங்க. இந்த பக்கம் எப்படி என் சார் துணை மீதிருக்கணும், நான் வணங்குற அந்த ஒரு 4 குருமார்களோட பேரை இங்கே குத்திருக்கேன். இதுவுமே எனக்கு என்ன ஃபீலிங்கில் இந்த 4 குருமார்களோட பேரை போட்டேன்னா, சாமி நம்ம எல்லாருமே இறந்து போனால் நம்மளை எடுத்துகிட்டு போய் போகிறதுக்கு ஒரு 4 பேர் வேணும்னு தானே கேட்போம். நிச்சயமா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிறப்பு, நம்ம தப்பு பண்ணுறோம், நியாயம் பண்ணுறோம், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறோம். எனக்கு எந்த 4 பேர் வருவாங்கன்னு தெரியாது சாமி. ஆனால் இந்த 4 குருமார்களை நான் கெட்டியாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த 4 பேர் பேரையும் வச்சு குத்திருக்கேன். எனக்கு இதை பார்க்கும்போது பெரும் நம்பிக்கை. எனக்கு என்ன ஆனாலும், என்னை யார் புறக்கணித்தாலும், யார் தூக்கி எறிந்தாலும், நான் மனதார சரணடைந்திருக்கும் என் குருமார்கள் 4 பேரும் என்னை ஒருபொழுதும் விடமாட்டாங்க. எனக்கான 4 பேர் இதுன்னு நான் தீர்மானமாக இருக்கேன். எனக்கு அதாவது மந்திரங்கள் பெருசாக தெரியாது, தெரியும், படிக்கிறோம், நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், படிக்கிறோம். பட் நம்ம உட்காந்து நம்ம மந்திரத்தையே சொல்கிற ஆள் கிடையாது, பெருசாக வேதம் படித்தது கிடையாது. ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை என் குருமார்கள் மீது என்னை வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. சார் அப்படி தான் வந்தார். சாரை பற்றி படிக்க 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 படிக்க, சாரை பற்றி பல பேர் சொல்லி கேட்க 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 எனக்கு ஒரு சின்ன கோவம் என் மேலே. சாரை பார்க்காம நம்ம விட்டுட்டோமே. சார் 96 வரைக்கும், அவரோட 91 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்திருக்காரு. அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இருக்குது. அது லட்சுமி நாராயணன் சார் சொன்னது. ஒரு நாள் போய் பார்க்க போயிருக்காரு. பார்க்க போகிறப்ப மிச்சவங்களை விடலையா, அவர் வேறு ஏதோ ரெஸ்ட்லெஸ் நிலைமையில் இருக்காரு. நீங்கள் எப்போ வேணா போய் பார்க்கலான் இருக்காரு. உள்ளே போய் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே வா அப்படின்ட்டு, எப்படி இருக்கேன்னு இருக்காரு. நல்லா இருக்கேன் சாமி. சரி கிளம்பலாம்னு இருக்கேன் அப்படின்னா, எங்கே சாமி அப்படின்னு இருக்காரு. அவர் பல ஊருக்கு போவார் இல்லையா, கிளம்பலாம்னு இருக்கேன்றப்ப, எங்கே சாமி, இந்த ஊருக்கு போகிறீங்களா அந்த ஊருக்கு போகிறீங்களா, இல்லைப்பா உலகத்தை விட்டே கிளம்பலான்ட்டு இருக்கேன். என்ன சாமி சொல்கிறீங்க, அடுத்த வியாழக்கிழமை என்ன பிளான் உனக்கு அப்படின்னு இருக்காரு. எனக்கு என்ன பிளான் சாமி, உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போவேன், அடுத்த வியாழக்கிழமை நீ வர வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்ட்டு இருக்காரு. கரெக்டாக அடுத்த வியாழக்கிழமை நம்ம விட்டு அவர் புரிஞ்சிருக்கு. அப்போ மகான்களுக்கு எப்படி தெரியுது பாருங்க. அது இன்னொரு இன்சிடென்ட்டும் நான் சாரை பற்றி ஒருத்தர் சொல்லி கேட்டேன். மகாபெரியவர் சித்தியார், காஞ்சி மகாபெரியவரோட சித்தி ஏற்படுது. அது கொஞ்ச நாள் கழித்து சாரை பார்க்கறதுக்கு சில பேர் போகிறாங்க. சார் அந்த ரூமில் உட்காந்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருந்தாராம். அங்கேருந்து வர அந்த லைட்டு பார்த்துட்டே இருந்தாராம். திடீர்னு அந்த பக்கம் பார்த்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது சார் சொன்னாராம், அண்ணா வந்திருக்கா, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அது எப்பேற்பட்ட ஒரு பிறவி பாருங்க.
சாரை பத்தி வியப்பூட்டக்கூடிய விஷயங்கள் சாமி. நான் அதை சொன்னேன் இல்லையா, சார் நம்ம லைஃப்ல குருமார்கள் வந்தப்புறம் நம்ம போய் சாரை தேடி 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 படிக்கிறோம், போறோம், வரோம்னு. நீங்க எத்தனை நாள் தண்ணி குடிக்காம இருப்பீங்க? தண்ணி குடிக்காம எப்படி சாமி இருக்க முடியும்? ஒரு நாள் 2 நாள் இருக்க முடியும். அதுவே கஷ்டம். ம். சார் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா தண்ணியே குடிச்சது இல்லை. ஆமா, தண்ணி குடிச்சதுல சாப்பிட்டது இல்லைன்றாங்க. அதாவது நம்மலாம் வந்து இப்போ சாப்பிட போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 இட்லி, ஒரு வடை, ஒரு மசால் தோசை, ஒரு பொங்கல். ஒரு பொங்கல், லேசா காஃபி, இவ்வளவும் இந்த உடம்புக்கு தேவைப்படுது. ஆனா சாரு சாப்பாட்டையே மருந்து மாதிரி தான் சாப்பிட்டுருக்கிறார். இதெல்லாம் வியப்பூட்டக்கூடிய விஷயம் இல்லையா? ஒரு மனிதன் தண்ணி இல்லாம எப்படி வாழ முடியும்? நீ அந்த நிறைய அனுபவங்கள் சாரை பத்தி சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா, ஏராளமான பேர் அந்த மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை அப்படியே ஏத்துக்கிற டெண்டன்சியே கிடையாது. தெய்வத்தையே சோதிக்கிற ஆட்கள் தான் மனிதர்கள். எப்படி இருக்கு பாருங்க. சாரே வந்து தண்ணி குடிக்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டு எத்தனையோ பேர் சீக்கிரட்டாலாம் நின்று பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் காலைல சார் அவங்களே கூப்பிட்டு கேட்டாராம், நைட்டு ஃபுல்லாக என் கூட வந்து இருக்கணும்னு வந்தியோன்னோ, ஏன் நான் தண்ணி குடிக்கிறேன்னு பார்க்கறதுக்கா? நான் குடிக்கல அப்படின்னா சார் தண்ணி குடிச்சிட்டு இல்லைங்க. சார் வந்து அக்னி ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. சார் உட்காந்து எழுந்த இடத்துல ஒருத்தரால் உட்கார முடியாது, அவ்வளோ சூடாக இருக்குமா. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளை யோசிக்க வைக்குது. குளிச்சது இல்லைன்னு சொல்றாங்க. குளிச்சதே இல்லை சாமி, வருஷக்கணக்காக குளிக்க மாட்டாரு, ஆனா ஒரு துர்நாற்றம் அடிக்காரு சார்கிட்ட. இது எப்படி முடியும்? ஒரு சாதாரண ஒரு மனித பிறவியால எப்படி இப்படி இருக்க முடியும்னு கேட்குறேன். இதை விட வியப்பூட்டக்கூடிய விஷயம் சாமி, சார் வந்து பெரும்பாலும் குளிக்க மாட்டார். அப்படியே குளிச்சாலும் 100 குடத்துக்கு மேலே கொட்டிக்கு வரான். அப்போ அவரோட ஒரு பக்தரை கூப்பிட்டு தண்ணி இறைச்சி ஊத்துனாரு. இவரும் சாரை பார்த்துக்கிட்டே இறைச்சி ஊத்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி எட்டி பார்க்குறாரு, கிணத்துல தண்ணியே இல்லை. தண்ணி இல்லாத கிணத்துல இருந்து இறைச்சி ஊத்திருக்காரு. ஆனா சார்கிட்ட போய் சொன்னாராம், சார் கிணத்துல தண்ணியே இல்லைன்னு. சாரு இப்படின்னு ஒரு ரியாக்ஷன் தான். தன்னை பெருசாவே சார் காமிச்சிக்கல. இந்த பவர் சென்டர் நான் தான். ஏன்னா சாரோட இப்போ எல்லாருக்குமே எனக்குமே சார் இல்லைன்ற குறைய தீர்த்து வைக்கிற ஒரே விஷயம் சாரோட 40 வருஷ தபஸ். நிச்சயமா சாமி, இந்த வீடியோ பார்க்கறதுக்கே நிறைய மக்கள் புண்ணியம் பண்ணியிருக்கும். சாரோட 40 வருஷ தபஸோட அந்த ஒரு ரிசல்ட் தான் சார் கையால் எழுதிய ஏணிப்படிகளில் மாந்தர்கள். நேத்து வந்துருச்சு சாமி, உங்க கையால எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு கொடுத்துட்டு நான் புது புக் ஒன்று வாங்கி வச்சுட்டேன். அந்த ஏணிப்படிகளில் மாந்தர்கள்ல, அதாவது சாமி சாரே சொல்லியிருக்கார், இந்த புத்தகம் எங்க இருக்கோ அது ரக்ஷையா உங்களை காப்பாற்றும்னு சொல்லியிருக்காரு. நான் படிக்கிறனோ படிக்கலையோ, நான் எங்க போனாலும் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் என்னுடன் இருக்கும். சார் என்னுடன் எப்போதுமே இருப்பார்ன்றதுக்கு இன்னொரு விஷயம் இந்த ஏணிப்படிகளில் மாந்தர்கள். இன்னொரு அருமையான புக்கு சாமி. இதை நான் இதில் வந்து சார் ஏணிப்படிகள் மாந்தர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கை பாவியிலேருந்து ஆரம்பித்து ஞானி வரைக்கும் கொண்டு போயிருக்கார், பிரிச்சிருக்கார் வாழ்க்கையை. அவர் அதை பிரித்து எழுதும் போதே இந்த செயல்களை பண்ணால் பாவி, இந்த செயல்களை பண்ணால் நீ பாமரன், இந்த செயல்களை பண்ணால் நீ ஒரு துறவி விவேகின்னு நிறைய எழுதியிருக்கார். கிரேடியேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், ஒரு ஹியூமன் லைஃபோட ஒரு கிரேடியேஷன். நான்லாம் இந்த பாவி லிஸ்டவே தாண்டலை. யாரும் தாண்டிருக்க மாட்டாங்க சாமி, 99% தாண்டிருக்க மாட்டாங்க. குழந்தையும் ஞானியும் தவிர 99% தாண்டிருக்க மாட்டாங்க. அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா சாமி, சார் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காராம், இந்த உலகத்துல நான் இல்லைன்னா கூட ஏணிப்படிகள் மாந்தர்கள் எழுத்து மூலமாக நான் இருப்பேன்னு சொல்லிக்கிறேன். அது உண்மை. நீங்க ரேண்டமான எனக்கு ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு பேஜை திருப்பி படிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. எத்தனையோ தடவை என் மனக்குறைகள் அப்படி திறக்கும் போது அதுக்கான தீர்வுகள் புத்தகத்திலிருந்து வந்திருக்கு. நம்ம உறவுகளுக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். நீங்க எந்த புத்தகத்தை கையில வச்சிருந்தாலும் திருப்பினா வரும். அப்போ இந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள் புத்தகத்துல அதை கொஞ்சம் அதை உள்ள போகும்போது தான் சாரை பத்தி, அவரோட கிரேட்னஸ் பத்தி தெரியுது. ஏங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்துல உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் வா, நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன், நான் இந்த பூஜையை பண்றேன், நான் அந்த ஹோமத்தை பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன்னு நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு சொல்லலாம், ஆனால் சில பேர் அப்படி இருக்காங்க. ஆனால் சாரு இப்போ நீங்கள் சொன்ன அதிசயங்கள்லாம் 1-2 தான். நம்ம இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம், ஏராளமான அதிசயங்கள் இருக்குது. இவ்வளவும் பண்ணிட்டு சார் ஒரு லைன் எழுதியிருக்காரு ஏணிப்படிகள் மாந்தர்கள்ல, டிவினிட்டி cannot சேஞ்ச் யுவர் டெஸ்டினி அப்படின்னு. நேற்று பார்த்தீங்க அந்த டிவினிட்டி. அதாவது அவர் சார் சொல்றது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த கர்மான்னு இருக்கு இல்லையா, அதுதான் சத்தியம். கடவுளால கூட கர்மாவை மாற்ற முடியாது, குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. எது வாங்கிட்டு வந்திருக்குமோ அதுதான். அந்த கர்மாவை உங்களை அனுபவிக்க விடணும். ஆனா கடவுள் பக்தி என்ன பண்ணணும்னா, இந்த கர்மாவை
இப்போ ஒருத்தருக்கு தள்ள கல் விழணும்னு ஒரு கர்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ அவர் பாதக செயல் பண்ணியிருக்காரு, தள்ள கல் விழணும்னு இருக்குன்னா இது எப்படி ஆல்டர் ஆகும்னு கேட்டுக்குங்க. நீங்கள் திருப்பியும் பாவமே பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து நிறைய பேர் இம்சிக்கிறீங்க அப்படின்னா தலையில் இவ்வளோ பெரிய கல் விழுந்து நமக்கு முடிவு ஏற்பட்டதுக்கான விஷயமே இருக்குது. முடிவு ஏற்பட்டதுக்கான விஷயமே இருக்குது. ஆனால் ஏதோ நல்லது பண்ணுறோம், ஏதோ கொஞ்சம் பக்தியோடு இருக்கோன்னும் போது கல் சைஸ் கொஞ்சம் சின்னதாகி கல்லை தையல் போடுவாங்க. நான் யாரையும் இம்சிப்பதில்லை, ஒரு தெய்வத்திடம் போய் சரணாகதி அடைகிறேன், ஒரு குரு என் லைஃப்பில் வந்துட்டார், என்னால் முடிஞ்ச நல்லது நான் 4 பேருக்கு பண்ணுறேன்னும் போது கல் குட்டியாகிடும். கல்லை ஹெல்மெட் போட்டுன்னு இருப்பீங்க, ஆனால் கல் சத்தியமாக விழும். இதை தான் சார் சொல்கிறார், ஈவன் டிவினிட்டி கேனாட் சேஞ்ச் யுவர் டெஸ்டினி. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, வாக்காலும் மனதாலையும் யாரையும் நிந்திச்சு பேசக்கூடாது பாவின்றார். சாரோட பேலன்ஸ்டு அந்த அந்த புக்கு முழுக்க படிச்சீங்கன்னா அவர் எத்தனை டைமென்ஷன்ஸில் போய் இதை எழுதியிருக்கணும். ஒரு மனுஷனால இந்த புக்கு எழுத முடியாது சாமி. ஒரு தெய்வமே வந்து எழுதின புக்கு தான் இந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா அதாவது அவர் சார் எழுதின வாக்கியம் அப்படியே சொல்லலை, பட் அவர் சொன்ன அர்த்தம், ஒரு மனைவியால உங்க அம்மாவை போய் நீ துன்புறுத்தினா நீ பாவி. மனைவி சொன்ன வச்சு அம்மாவை துன்புறுத்தினா நீ பாவி. அம்மா சொன்னதை வச்சு மனைவியை ஹிம்சிச்சனா பாவின்றார். ஒரு பேலன்ஸ் பாருங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும். இந்த மாதிரி எப்படி எழுத முடியும்? ஒரு மனுஷனால் எழுத முடியுமா? முடியாது. சார் எழுதியிருக்கார். ஏராளமான அனுபவங்கள் சாமி சாரை பற்றி. இந்த மாதிரி அது இன்னொரு விஷயம், சாரோட நான் லைஃப்பில் சார்ட்டேருந்து எடுத்துக்கிட்டது முக்கியமான அவர் சொன்ன 2 விஷயம். அதாவது இந்த விஷயத்தை நான் படிக்கும்போது என்னால் நம்பவே முடியல, இப்படி ஒருத்தர் எழுத முடியுமான்னு. நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாவிங்கிற, இது எவ்வளோ சரியான விஷயம். நிறைய அந்த பாவி பாமரன் பற்றி எழுதும்போது சொல்கிறாரு, ஒரு பாவியும் சரி பாமரனும் சரி ஒரு விவேகியும் சரி எல்லாருமே போய் கோயிலுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்காக எல்லாரும் ஒன்றாயிட முடியாது. பாதகம் பண்ணுறவர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக டொனேஷன் கொடுக்கலாம், ஒரு பாமரன் வேற எதுக்காக கொடுக்கலாம். அப்போது அவர் சொல்கிற அந்த விஷயம் பாருங்கள், நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாவி. அல்டிமேட்டாக ஒன்று சொல்லியிருக்காரு, ஆன்மீகம்னா என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன அப்படின்றதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற. ஹானஸ்டின்னு மட்டும் சொல்லுறாங்க, அப்சல்யூட் ஹானஸ்டி. நம்ம அவர் சொல்கிற இந்த 2-3 விஷயங்களை நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலே அந்த ஏணிப்படிகளில் ஏதோ ஒரு படி ஏறுவோமோன்ற ஒரு நம்பிக்கை வருது. நிச்சயமா சாமி, நிச்சயமா. நேற்று யோசிக்கிறேன் சாமி, ஏன் வந்தார், ஏன் நம்மளை பற்றி பேச போகிறோன்னு யோசிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டே இருக்கேன். திருப்பியும் லட்சுமிகாந்த் சார் தான் சொல்ல போகிறேன், நான் அடிக்கடி ஒரு வீடியோ பார்த்தனாலும் சொல்கிறேன். அவர் போய் சொல்லியிருக்காரு, எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப சொல்லியிருக்காரு, எனக்கு 7 சனி நடந்துகிட்டு இருக்கு, முதுகில் பிரச்சனை இருக்குது, என்னால் உட்காரவே முடியல. அப்படியா அம்மா, உட்காரு, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது, உட்காரு கீழே உட்காரு பார்த்துக்கலான்னு உட்கார சொல்லிட்டு, யார் சொன்னா 7 சனின்னு, இன்னும் ஜாதகம் சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு, இல்லை கிரகங்கள்லாம் நல்லா தானே இருக்குது, உனக்கு 7 சனி தானே சொன்னேன். ஆமாம், நானே சனி, என்னைய பார்த்துட்டு போ சரியா போகிட்டு இருக்கு. அப்போ இப்போ எனக்கு ஜென்மத்தில் சனி நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக சிவன் சார் உள்ள என்ட்ரி ஆயிரு. இப்போ நமக்கு 2 பேரும் ஒரு 6-7 மாசமா பேசிக்கிட்டு இருக்கோம். சமீபமாக தான் சிவன் சார் பற்றி பேச ஆரம்பிச்சோம். இன்னைக்கு காலையில் இந்த ஃபோட்டோ மறந்துட்டீங்க பாருங்க. ஆமாம், இன்னைக்கு காலையில் நடந்தது. சின்ன ஃபோட்டோவா இருக்கே, கொஞ்சம் பெரிய ஃபோட்டோ வந்து நல்லா இருக்குமே நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குறீங்க பெரிய ஃபோட்டோ. எனக்கு அது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணல. இந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள் புத்தகம் எப்போ வாங்கினாலும் சாமி, அது ஒரு குட்டி ஃபோட்டோ ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கும் உள்ள. நான் நேற்று உங்களுக்கு என்னோட பழைய ஏணிப்படிகள் மாந்தர்களை குட்டி ஃபோட்டோ இருந்துச்சு, குட்டி ஃபோட்டோ கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட. இந்த புக்கு வாங்கும்போது, இந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள் வாங்கும்போது இதில் சாரோட ஒரு பெரிய ஃபோட்டோ இருந்தது. நானும் சரி அதை பார்த்தேன். ஏன் நமக்கு மனிதனுக்கு வந்து எத்தனை சாரோட 10 ஃபோட்டோ வச்சுனா கூட பத்தாது, எனக்கு சுற்றி வச்சுக்குவேன். சாரு, என்னோட குருமார்கள் யோகிராம் சுரத்குமார், ஞானானந்த சுவாமிகள், மகாபெரியவர் சுற்றி வச்சுக்குவேன். அப்போ இந்த ஃபோட்டோவை எத்தனை நம்ம வேற என்ன வச்சுக்கலாமேன்னு யோசிக்கும் போது உள்ளே வரேன். உள்ளே வந்தோடனே என்னமோ தோணுது, இதை எடுத்து அவன்கிட்ட கொடுன்னு கொடுத்துட்டு. அப்போதான் நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று ராத்திரி தான் நான் வந்து குட்டியாக இருக்கேன், கொஞ்சம் பெரிய ஃபோட்டோவாக இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சேன். சார் இப்படி தான் சாமி லைஃப்பில் வருவார், எந்த குருவாக இருந்தாலும் இப்படி தான் வருவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, சார் சொன்னார் அந்த கிரகமே நான் தான்னு. அந்த கிரகம் மட்டும் இல்லை சாமி, ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகான்னு ஒருத்தர் எழுதுறார். அது யார் எழுதுனாங்களோ தெரியல. அப்படி குரு பிரம்மான்ட்டார், குரு விஷ்ணுன்ட்டார், குரு சிவன்ட்டார். அப்புறம் அவர் யோசிப்பார் போல இருக்கு, அடுத்தது குரு பிள்ளையார்னு எழுதணும், குரு முருகர்னு எழுதணும், குரு இவர்னு எழுதணும், குரு அவர்னு எழுதணும். வேண்டாம், முற்றுப்புள்ளி வைப்போம். குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான்ட்டார். அப்போது ஒரு குரு தான்
எல்லாமுமே லைஃப்பில், இது நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை, அருணகிரிநாதர் அழகாக சொல்லியிருக்கார். அந்த ஒரு பாட்டு பாடுறாரு இல்லையா, உளதாய் இனிதாய் மணியாய் கதியாய் ஒளியாய்ன்னு. அதில் கடைசியில் எப்படி சாமி முடிக்கிறாரு, எப்படி முடிக்கிறாரு? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகா, நீ எனக்கு எப்படியும் வர வேண்டாம், எனக்கு நீ ஒரு குருவா வா அப்படிங்கிறார். அப்போ இந்த கலியுகத்தில் நமக்கு தெய்வங்களை தாண்டி நம்மளை கடை தேர்த்தும் பெரும் கடமை குருவோட இருக்கு. யார் எனக்கு ஏத்த குரு அப்படின்றது வந்து அது அது ஒரு பெரிய டாபிக் விச் வி கேன் டிஸ்கஸ். கொஞ்சம் கழிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிரகங்கள் அதை சொல்லும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ சிவன் சார் உங்களுக்கு கனெக்டா இருக்காரு, உங்களுக்கு நிறைய குருமார்கள் கனெக்டா இருக்காங்க. உங்க சனி எங்க இருக்கு? 6ல் இருக்கு. 6 எந்த வீடு? சூரியன் வீட்டில். சூரிய வீடு. சனி தான் வீட்டை பார்க்குது, சிம்மம். சிம்மம். அப்போ சனி பவர்ஃபுல். இப்போ என்னோட குருநாதர் நெல்லைக்கே வசந்தன் ஐயா என்ன சொல்லுவாரு, ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்ததுன்னா அந்த கிரகம் பவர்ஃபுல்னாரு. அப்போ சிவன் சார் பூச நட்சத்திரம் பாருங்க, கனெக்ட் ஆகுது. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. உங்க குரு எங்க இருக்காரு? நட்சத்திரம் அதேதான், சூரியன் வீட்டில் தான் இருக்கு, சிம்ம வீட்டில் தான் இருக்கு. சிம்ம வீட்டில் சனியோட இருக்கு. அப்போ கனெக்ட் ஆகுதா? இப்போ எனக்கு சனி உச்சம், என்னோட குரு சனி வீட்டில் இருக்கார். அப்போ மகா பெரியவரை நான் ஃபாலோ பண்றேன் இல்லையா, அவர் அனுஷம், சிவன் சார் பூசம், சனி கனெக்ஷன் வந்துருச்சா? என்னோட இன்னொரு ஒரு என் வாழ்க்கையை புரட்டி போட்ட இன்னொரு குரு யோகிராம் சுரத்குமார், சுவாதி நட்சத்திரம். என்னோட சனி கேதுவோட இருக்கு, டைரக்டா ராகுவை பார்க்குது. அப்போ ராகு சுவாதி ராகு கனெக்ட் ஆகுதா? அப்போ இந்த ரிசர்ச் பண்ண சொல்லி என்ன நம்ம திருவண்ணாமலை ஐயா சொல்றார். இப்போ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, பட் நம்ம வேற ஒரு டைமென்ஷன்ல உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையை எடுத்து பார்த்து ஒரு தியரி ஒன்று கன்ஃபார்ம் பண்றோம். அப்போ இதை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா உங்க லைஃப்ல நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி இந்த குருவோட நீங்க பயணிக்கணுன்றது உங்க தள்ள எழுதிருக்கு. இப்போ நம்ம சிவன் சாரை பத்தி இவ்வளோ பேசுறோம்னு சாமி, நம்ம உறவுகள் நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்ஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 நாளைக்கு கேட்பாங்க, ஒரு 10 நாளைக்கு கேட்பாங்க. இப்போ சிவன் சாரை பத்தி தேடுவாங்க, 10 நாள் விட்டுருவாங்க. யாரோ ஒருத்தர் தான் அவரை பிடிக்க போறாரு, அந்த ஒருத்தருக்கு அந்த மெசேஜை பேசிக்கிட்டு. அதுதான், அந்த ஒருத்தருக்காக தான் இந்த மெசேஜ் பேசுறோம். ஏன்னா சிவன் சார் எத்தனையோ வருஷமா இருந்திருக்காரு. எத்தனை பேருக்கு சிவன் சார்? அது சாரோட அனுகிரகம். நிறைய அனுபவங்கள் சாமி. இவ்வளோ விஷயம் பேசியிருக்கலாம் சாமி. சிவன் சார் ஏதாவது அற்புதங்கள் அதிசயங்கள் பண்ணியிருக்காரா? என்ன பண்ணல, நிறைய பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ இந்த சிவன் சாரோட பக்தர்கள்ல திருவெண்காடு சுப்பனி பெரிய பக்தர், அவர் வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் முதல்ல சார் கிட்ட கனெக்ட் ஆகும்போதே சாரை திட்டுறாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக சாரை திட்டி, அதுக்கப்புறம் சார் கூப்பிட்டு நீ தான் என் சிஷ்யன்னு அவருக்கு புரிய வச்சு, எனக்கு மந்திரம்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது, கையிலே கட்டிட்டு சுத்துவேன், கையிலே கட்டி சுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சுப்பனியோட அப்பா, அவர் சுப்பனி மாமாவோட அப்பா மிராஸ்தார். பெரும் நிலம், நெல், வயல், 150 பசுமாடு, காருன்னு ஏராளமான ஒரு விஷயத்துல கோடிகளில் புரண்டவர். அப்பயே அப்போ ஒரு டைம் அவங்க அப்பா வந்து சுப்ரீம் மாமாவோட அப்பா வந்து கொஞ்சம் கோவக்காரர். எல்லாருக்குமே அவரை பார்த்தா பயம். ஆனா அவர் சாரை பார்த்து கை கட்டிக்குவார். இதுதான் முதல் பாயிண்ட். அவர் சுப்ரீம் மாமா யோசிக்கிறது, எல்லாருமே அப்பாவை பார்த்து போயிடுறாங்க, ஆனா இவர் வந்து சாரை பார்த்து இப்படி கை கட்டிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள், அதாவது அவங்க வீட்டில் அந்த வேலையாட்கள்லாம் வந்தால் உடனே கூலி கொடுத்து நீங்கள் முதல்ல வீட்டில் போய் உங்கள் வேலையை சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் அவங்க சுப்ரீம் மாமாவோட அப்பா சொல்லுவாராம். ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்காராம், சார் எங்கேயோ வெளியில் உட்காந்துட்டு இருக்காராம். இவர் உள்ள ஊஞ்சலில் உட்காந்து இந்த விஷயங்கள் ஆள் வந்தோடனே அவரோட அம்மாவை கூப்பிட்றாங்க. சுப்ரீம் மாமாவோட அம்மாவை வந்து பைசா எடுத்து வரத்துக்கு கூப்பிட்றாங்க. லேட்டாக வராங்க போல இருக்கு, ஏதோ காதலை கேட்கலையோ ஏதோ வேற ஒரு விஷயத்தில் இருந்ததுனால கேட்கல போல இருக்கு. அப்போ அந்த ஊஞ்சலில் இருந்த அந்த தட்டை தூக்கி அப்படி அடிக்கிறாராம். அப்போ சார் கூப்பிட்றாராம், அகோரம் நீ ஒருவேளை சோத்துக்கும் ஒரு வேஷ்டிக்கும் கஷ்டப்பட போறேங்கிறாராம். இதை சொல்லிட்டார் சார். சில வருடங்கள் கழிச்சு கொள்ளிடம் உடைஞ்சி அவங்க மொத்த நீளமும் மூழ்கி போயிடுது, மாடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. சார் சொன்ன மாதிரியே ஒருவேளை சாப்பாட்டுக்கும் ஒரு துணிக்குமே அந்த, ஏன்னா கரண்டே இல்லாமல் 6 மாசம் இருந்தாங்களாம். வீட்டில் பித்தளை பாத்திரத்தை விற்று சாப்பிட்டாங்களாம். ஆனால் அதே சார் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சுப்ரீம் மாமாவோட அம்மா கூப்பிட்டு போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் பசங்களை வச்சு முடியலன்னும் போது செலவு நோட்டா ஒரு 30 ரூபாயை கொடுத்து, பசங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் அதை பார்க்கறதுக்கு நீங்கள் 2 பேர் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி சுப்ரீம் மாமா சொல்லி அவரோட அனுபவங்கள் கேட்டாலே வேற மாதிரி. ஏராளமான அதிசயங்கள். அதே மாதிரி ஒருத்தரோட மனைவிக்கு கேன்சர் வந்ததுன்னு சொல்லி ஒரு பக்தர் பேசியிருப்பாரு. அந்த பெயினே இல்லாமல் அக்செப்டன்ஸோட எப்படி அவங்க வாழ்க்கையை கடந்தாங்கன்ற அதிசயங்கள்லாம் இருக்கு சாமி. நம்ம குரு கிட்ட போய் அதிசயம்ங்கிறது ஒரு சின்ன விஷயம் சாமி. அது ஏன்னா ஒரு மனிதன் நம்பணுன்றதுக்காக அவர் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். ஆனால் சாரை
பெரும்பாலும் எந்த குருவாக இருக்கட்டும், இல்லை சாரை முக்கியமாக சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், சாரோட நேத்தையோ இன்னைக்கோ நாளைக்கோ யாராலும் புரிஞ்சிக்க முடியாது. இல்ல சிவன் சார் சொல்றோம், மக்களுக்கு குழப்பம் இருக்கு. என்ன சிவன்னு சொல்லணும் இல்லாட்டி சார்னு சொல்லணும், ஏன் சிவன் சார்பாங்க? அப்புறம் கூப்பிட்டு பழகிட்டாங்க, அப்படியே கூப்பிட்டு பழகிட்டாங்க. அதாவது அதுக்கே சார் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னன்னா, என்ன ஒரு சன்னியாசியா ஏற்று சுவாமிகள்னு கூப்பிட தோணலை, அதே சமயத்துல ஒரு மனுஷனா என்னை வந்து கன்சிடர் பண்ண முடியல. அப்போ ரெண்டுக்கும் நடுநிலையா சார்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. காலப்போக்கில் சார்னு கூப்பிட்டு சிவனையும் சேர்த்து சிவன் சார்ன்றாங்க. சிவன் தானே உலகத்துக்கே சார் அப்படின்னு சாரே சொல்றாரு. சாரோட அனுபவங்கள் பேசிக்கிட்டே போகலாம். நிச்சயமா சித்திரகுப்தனே அவர் சொன்னது, சித்திரகுப்தனே என்னை வழிபடுறேன்னு தெரிஞ்சுன்னா எந்திரிச்சு நிப்பாரு, ஸ்டூல் போடுவார். நீ சிவன் சார் பக்தர்னு சொல்லு, சித்திரகுப்தனே உன்னை ஸ்டூல் போட்டு உட்கார வைப்பாருன்னு ஒரு பக்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் திருப்பி கேட்டிருக்காரு, சித்திரகுப்தன் ஒருத்தருக்கு உண்மையானு கேட்டிருக்காரு. இங்க நீ நானும் பேச உண்மைன்னா சொன்ன அத்தனை நிகழ்வும் உண்மைன்னு இருக்காரு. அது சார் வந்து எல்லாத்துக்கும் மிஞ்சிய ஒரு பரம்பொருள். நம்ம போய் ஒண்ணுமே பண்ண வேணாம் சாமி. சார் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் கடை தேரணும்னா என்ன, எல்லாருமே அதானே கேட்பாங்க, சார் என்ன சொல்லியிருக்காருன்னு. ஏணிப்படிகள் மாந்தர்கள் கண்டிப்பா படிச்சீங்கன்னா சார் நிறைய விஷயம் சொன்னது உங்க மனசுக்குள்ள போகும். ரொம்ப சிம்பிளா நம்ம சார் லைஃப்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிற விஷயம், அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எந்த சந்தர்ப்பத்திலையும் ஹானஸ்டாக இருக்கணும், அப்சல்யூட்டாக ஹானஸ்டாக இருக்கணும். அதனால எந்த தீங்கு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டமே பட்டாலும் சார் நம்ம கூட இருப்பார்ன்ற தைரியத்தோடு கஷ்டப்படுவோம். ரெண்டாவது, நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் மூழ்குபவன் பாவி. நேர்மையை ஒதுக்காம தெய்வ பக்தியில் போய் நம்ம உட்கார்ந்தோம்னா நமக்கு நிச்சயம் கடாட்சம் நடக்கும். ரொம்ப அழகா சார் வந்து ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாரு. இதை நான் எச்சிட்டே படிக்கிறேன்னா, சார் சொன்ன வாக்கியம் வந்து மாறக்கூடாது. படிங்க. பிறர் மனம் நோகாமல் நடத்துதல், பிறர் மனம் நோகாமல் நடத்துதல், எளிமையான நேர்மையான இல்வாழ்க்கை, எளிமையான நேர்மையான இல்வாழ்க்கை. பாருங்க, எளிமையான கூட சொல்லியிருக்கலாம், ஆனா எளிமையான இந்த நேர்மையான இல்வாழ்க்கை. வாயால் பொய் பேசாதிருதல், அப்சல்யூட் ஹானஸ்டி. இம்மூன்றையும் கடைபிடித்தாலே ஒருவன் கடை தேறுவது திண்ணம். இது மூணே விஷயம்தான். ரொம்ப சிம்பிளான விஷயமா தான் தெரியும் நமக்கு இதை பார்க்கறதுக்கு. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துறது அதுக்குமே சார் தான் ஹெல்ப் பண்ணணும். சாமி, நான் முதலே போன இன்டர்வியூலே சொன்னேன், நம்ம பெரிய மகானோ சத்புத்திரனோ சத்பாத்திரமானவனோ எல்லாம் தவறு பண்ணியிருக்கோம் சாமி. யார் தவறு பண்ண? நீங்களும் பண்ணுறோம், நானும் பண்ணுறோம். ஒரு மசால் தோசைக்கு ஆசைப்படுற உருவம் தான் இது. அப்போ லைஃப்பில் அவ்வளோ இருக்குது. தப்பு பண்ணுறோம், நல்லது பண்றோம், தப்பு பண்றோம், மாத்தி 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 பண்றோம். கடவுள் பாதி மிருகம் பாதி. ஒரு அழகான பாட்டு ஒன்று இருக்கு, இந்த நான் கடவுள்ல வந்து என்ன நான் அடுத்த லெவல் ஏத்திக்கிட்டதே கடவுள்கிட்ட சரணடையும் போது நிறைய விஷயம் நமக்கு தானா வரும். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்ல அழகான ஒரு வரி வரும், 4 வரி பாட்டே அழகான பாட்டு. அதுல எனக்கு என்ன ரொம்ப ஈர்த்த வரி, அத்தனை செல்வமும் உன்னிடத்தில், நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில், வெறும் பாத்திரமோ அது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில், ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய், புதுவினையா பழவினையா கணம் கணம் தினமெனை துடிக்க வைத்தாய், பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. இதுல அத்தனை செல்வமும் உன்னிடத்தில், நான் பிச்சைக்கு செல்வது இவ்விடத்தில். சார் யோகிராம் சுரத்குமார், ஞானானந்த சுவாமிகள், மகாபெரிவர், அண்ணாமலையார், பரபிரம்மஸ்வரூபி, உங்ககிட்ட இல்லாத செல்வம் என்ன? நான் போய் இந்த உலகத்துல தேடுறேனே. யோகிராம் சுரத்குமாரை நம்ம திருவண்ணாமலை சித்தரையா என்ன முதல்ல ஆசிரமத்துக்கு கூட்டு போய் காட்டுறாரு. அங்க ஒரு அதிசயம் நடந்தது, அது பிறகு சொல்றேன். ஆனா ஒரு குரு நம்ம லைஃப்ல வர்றது இருக்கு பாருங்க. நான் சொல்லியிருக்கேன் சாமி, நான் தனிமையில சில காலங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆப்ரேஷன் ஆகி வாயில டியூபும் தானுமா அட்டெண்டர் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல தனியா படுத்திருக்கும் போது அந்த இடத்துல வரும் பாருங்க ஒரு மன வேதனை சாமி. இன்னைக்கு அந்த நிலைமையை நினைச்சாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. இருந்தா கூட 2 வார்த்தை சொல்லலாம், வலிக்குதுன்னு. யாரு நம்ம என்ன பண்ண, நம்ம உடல் உபாதை கூட நம்ம யாரையோ ஒருத்தரை நம்பிதான் உட்கார்ந்து இருக்கிறோம் சாமி. அந்த நிலைமையில எனக்கு இந்த உயிரே வாழணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லை. பல முறை இந்த உயிரே வேணாம், இந்த உடம்பே வேணாம், விட்டுறலான்னு சொல்லி தோணிருக்கு. ஆனா என் வாழ்க்கையை நான் உனக்கு இருக்கேன்னு என்னை வாழ வச்சதெல்லாம் என் குருமார்கள் தான். நான் நல்லவனா கெட்டவனு எனக்கு தெரியாது சாமி. ஆனால் என் குருவுக்கு நான் துரோகமே பண்ணதில்லை. அவர் சொன்ன மாதிரி நான் இருக்கேன்னு கூட தெரியாது.
ஆனால் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்றது சத்தியம். நிச்சயமா சாமி, நிச்சயமா. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் சாமி படுத்திருக்கோம். வேதனை, வயிறெரிச்சல், உடம்பு வலி, உபாதை. அம்மா இறந்துட்டாங்க, யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் சாமி, மனுஷனுக்கு மனசு தான் எல்லாமே. எனக்கு கண்முன்ன என்னை உணர வச்ச ஒரு காட்சி சாமி. டக்குன்னு ஒரு செகண்ட் சிகரெட் வாசனை அடிச்சுது. திடீர்னு என் பக்கத்தில் இந்த 6 அடி உருவம் யோகிராம் சுரத்குமார் வந்து அப்படி பக்கத்தில் நின்று என் தலையில் அப்படி கை அப்படி கோதரா மாதிரி உணர்ந்து, ஹரீஷ், ஆர் யூ ஃபீலிங் தட் யூ டோன்ட் ஹாவ் அ மதர்? ஐ ஆம் தேர் ஃபார் யூன்னு அந்த சுவாமி என் தள்ள அப்படி கை வைக்கும்போது சாமி, எனக்கு அம்மா இல்லைன்னா என்ன, உன்னை யார் விட்டுட்டு போனாலும் என்ன, நான் உன் வாழ்க்கையில் உன் கூட உனக்கு தாயா நான் இருக்கேன்னு கொடுத்த தைரியம் பாருங்க. இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா இல்லைன்ற ஒரு நினப்பு வந்தாலும், யோகிராம் சுரத்குமார் சொல்லியிருக்கார் இல்லையா, நான் உனக்கு அம்மாவாக இருப்பேன்னு, அந்த ஒரு வார்த்தை நம்மளை வாழ வைக்குது. அதாவது இதுதான் சாமி குரு கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். குருக்கு உங்களுக்கு கெட்டது பண்ணவே தெரியாது. நீங்கள் போய் சரணடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லது மட்டுமே, அனுகிரகம் மட்டுமே பண்ணக்கூடிய ஜீவன்கள். எல்லார் வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்த கோயில் போகலாமா, அந்த கோயில் போகலாமா, எந்த கோயில் வேணால் போங்க, ஆனால் குருவின் விழி வழியே அந்த தெய்வத்தை பாருங்க. அதை பார்த்தாலே போதும். லைஃப்பில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், கஷ்டப்பட்டாலும், ஒரு குருவுடன் சேர்ந்து கஷ்டப்பட்டால் கஷ்டமே தெரியாமல் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போயிடலாம். அவ்வளோதானே சாமி லைஃபு. சாமி, இது எத்தனையோ ஒருவள் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பாருங்க, நிதி சுமை இருக்கும், இல்லை மன கஷ்டம் இருக்கும், இல்லை உடம்பு ரீதியான பிரச்சனை இருக்கும், தீர்க்க முடியாத வேதனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட உறவுகள் வந்து சிவன் சார் சிவன் சார் சிவன் சார்னு சொன்னான்னு வச்சுங்களேன், எல்லாம் முடிஞ்சிருங்க. மனசில் தோணுச்சு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டேன், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும் சார். உங்களுக்கு அது சாரே தான் தோண வைப்பார். ஏன்னா சொல்றப்ப பாருங்க, திரௌபதி அம்மன் கோயிலுக்கு மணி அடிக்குது. அது எனக்கு அதிசயமா. முன்னாடி மைக் கட் ஆகுது, பேசல, சார்ஜ் போடுறோம், திருப்பி எடுக்கிறோம், திருப்பி இந்த கண்டென்ட்டை சொல்ல போறப்ப மணி அடிக்குது. இது யோசிக்கிறதுக்காக தான் அந்த கேப் கொடுத்தாரோன்னு தெரியல சாமி. இந்த நாமத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு. ஏன்னா யோகிராம் சுரத்குமாருமே அதானே சொல்றாரு, இவ்வளோ எதுவுமே வேண்டாம், யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா சொல்லுங்கிறார், எழுதுங்கிறார். அந்த நாமத்தை சொல்லும்போது சிவன் சார் நாமமாக இருக்கட்டும், யோகிராம் சுரத்குமார் ஆகட்டும், மகாபெரியவராக இருக்கட்டும், யாரோட நாமம் நீங்கள் சொன்னாலும் அந்த நாமம் சொல்ல 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 அந்த குரு உங்கள் மனசுக்குள்ளே வந்து உட்காந்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம், அவருக்கே எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த வீடியோவை பார்க்குற பக்தி இன்ஃபினிட்டி உறவுகள் எல்லாருக்குமே நிச்சயமாக எவ்வளோ அவங்க கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நல்ல குரு, நம்ம இன்னும் நிறைய குரு பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி சிவன் சார் பற்றி பேசியிருக்கோம். எத்தனை பேருக்கு பாக்கியம் இருக்கோ அத்தனை பேரும் சிவன் சாரை போய் வணங்கி எல்லா நல்லதும் நடக்கணும்னு எல்லார் சார்பாகவும் நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நங்கநல்லூரில் இருக்கு இல்லை சாமி? நங்கநல்லூரில் இருக்குது. இப்போ திருவெண்காட்டில் ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சிவன் சார் வந்துட்டே இருக்கார். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் சாமி. எனக்கு தெரியும், ஏன்னா நிறைய உறவுகள் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பல கஷ்டத்தில் இருக்குன்றாங்க. எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நான் இவரை பார்த்தேன் அவரை பார்த்தேன். என் ஒருத்தர் சொன்னாராம், உங்கள் ஜாதகத்தில் ஒன்றுமே இல்லை போங்கன்ட்டாராம். எனக்கே சொல்லியிருக்காங்க சார். அவ பாருங்க, எனக்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு உந்துதல் தான் சாமி நம்ம பக்தி நடத்தும். சாமி, யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் இன்று வரை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, நேற்று வரை உங்களை யார் புறக்கணித்திருந்தாலும் சரி, குருவை ஸ்ட்ராங்காக பிடிங்க, சிவன் சாரை பிடிங்க, யோகிராம் சுரத்குமாரை பிடிங்க. உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறேன் சாமி, நீங்கள் நினச்சது எல்லாமே ஃபெயில் ஆகி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சி, ஒரு பாதையை காமிச்சு, உங்கள் கஷ்டத்துலேயும் உங்கள் கூட துணை நின்று உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக குருமார்கள் சரி பண்ணுவாங்க. கவலையே விட்டுடுங்க. ஏன்னா குரு வந்துட்டா லைஃப்ல வெற்றி சாமி, வேற எதுவுமே இல்லை. நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா.